வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம மேலூர் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி காளையாக தான் வந்துருந்துச்சு. இது பூராமே பார்த்தீங்கன்னா விலைவாசிகள் பூராமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு இந்த சமயத்தில். இது பூராமே முன்னாடி எடுத்த வீடியோ தான் ஃபுல்லாகவே. அது சில நாட்களாக போட முடியலை, அதனால் உங்களுக்கு அந்த வீடியோலாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஃபுல் வீடியோவில் வந்திருக்கேன், இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வர வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடு பூராமே நல்லா தரமான மாடுகளை தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்த வரத்து வந்து ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு. அதனால் கொஞ்சம் விலைவாசிகள் கூட. இனி அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குறைங்க. மாடு பூராமே நிறையா வர குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன்னா காளை மாடுகள்லாம் ரொம்ப அந்த டயத்தில் நிறையா விற்றுட்டாங்க. அந்த நோன்பு டயத்தில் வந்து வெளியிலையுமே வந்து பிறக்கிட்டாங்க, உள்ள சந்தையிலையுமே வந்து பிறக்கிட்டாங்க. ஏன்னா வெளியேரியாக்கள் ஆள்புறம் வந்திருந்தனால பிறக்கிட்டாங்க. அதனால் மாடு வந்து வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் விலைவாசிகள் இதாக இருக்குது. இன்னும் நாளடைவில் போக ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஆனால் அப்புறம் வந்து உங்களுக்கு மாடு கண்டு வாங்குறது வைக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறமே பாருங்கள். நல்ல மாடு கண்டு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவு வந்து வாங்குங்க. மாடுகளை வந்து முடிஞ்ச அளவு ஏன் வாங்குங்கன்னு சொன்னீங்கன்னா, வெட்டுக்கு போகிற மாடுகளை தடுத்து நம்ம ஒரு மாடு நம்மளால் வந்து காப்பாற்றப்பட்டிருந்தாலும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் முடிஞ்ச அளவு வந்து வாங்கி வீட்டில் கொண்டு போய் வளர்த்திங்கன்னா அடுத்தடுத்து மஞ்சட்டுக்கோ எதுக்கோ ஒன்று நீங்கள் கொஞ்ச நாள் வளர்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் உயிரோடு வாழும். அதுக்கு தான் பார்க்குறேன். எப்படியா இருந்தாலும் அது போகிறது போய்த்தான் ஆகும். இருந்தாலும் கொஞ்ச நாள் வாழும்ல, அதை வாழ்ந்தாலே போதும். பாவம் மாடு பூராமே நல்லா நிறைய பேர் நல்லா பராமரித்து நல்லா பார்க்குறாங்க. மாடு வளர்க்க தெரியாதவங்க கூட நல்லா பார்க்குறாங்க. அந்தளவுக்கு மாடு பூராமே நான் ஒரு 2-3 கூட்டத்தெல்லாம் பார்த்தேன். மாடுகள் அந்த மாதிரி தரமாக வளர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் மாடுகளை வந்து நல்லா பார்க்கணுன்ற ஐடியாவில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சாப்பாடு கூட வழி இல்லைனாலும் மாடுகளை வந்து பட்டினியாக போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி தான் மாடுகளை பூராமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல மாடுகள் பூராமே எல்லாமே நல்ல மாடு வருது. முடிஞ்ச அளவு இது பண்ணிக்கிற வேண்டியதான். அதுபோக பசு மாடு இதெல்லாம் வருது. இன்னும் இந்த கண்டு கணாச்சி எல்லாம் வருது. முடிஞ்ச அளவு வளர்த்து கூட விற்றுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சடனாக சாப்பிட்றத கொஞ்சம் நாள் கழித்து காப்பாற்றி எடுத்து ஒரு 3-4 வருஷம் கழித்து மஞ்சட்டில் அவுத்து பார்த்துட்டு கூட கொடுப்பீங்க இல்லை. அதனால் பாருங்கள், அதுக்காண்டி தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க. மாடு கண்டு வேணும்னாலும் நம்ம வாங்கி தருவோம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.